ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். நான் வந்து வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டேன், என்னென்னலாம் வச்சு படைச்சு நான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து சாமி கும்பிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஏதாவது பண்ணணும்ல, அதனால் அன்றைக்கி வந்து சரி பால்கோவா பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இதில் இருந்து தானே அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து பால்கோவா பண்ணலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணி ஒரு லிட்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆடை சேர சேர பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்துட்டு நம்ம ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மில்க் மெய்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பயுமே நம்ம நெய், சர்க்கரை இது எதுவுமே அதிகமாக வந்து சேர்க்க தேவையில்லை. மில்க் மெய்டுமே பார்த்திங்கன்னா நானாக தான் சேர்த்துருக்கேன். இல்லாட்டினா வெறும் பார்த்திங்கன்னா சர்க்கரை மட்டுமே சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்டியாக ஆகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு பால்கோவா கிடச்சிருச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கடையில் வந்து நம்மளுக்கு எப்படி டேஸ்ட்டு கிடைக்குமோ அதே மாதிரி வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாசலில் வந்து கோலம் போடலாமே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து அரிசி மாவில் தான் கோலம் போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும் நிலவாசல். உள்ளக்கமே பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணர் பாதம் வந்து நம்ம அரிசி மாவில் தான் போட போகிறாச்சு. அதனால் அப்படி சேர்த்து நிலவாசலுக்குமே கோலம் போட்டுடலாமே அப்படின்ட்டு கோலம் போட்டாச்சு. அன்றைக்கி என்னன்னு தெரியல, எங்கள் சின்ன பாப்பா வந்து நாங்கள் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு வந்து அம்மா நான் வந்து காலை அச்சு வந்து நான் வந்து வைக்கவா அப்படின்னு கேட்டாங்க. போன வருஷம்லாம் நான் ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருந்தேன் அவங்கள, பாப்பா கிருஷ்ணர் வேஷம் போடுறா அப்படின்னு. அவங்க மாட்டவே மாட்டேன்ட்டாங்க. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்களே வந்து நானே கிருஷ்ணர் பாதம் வந்து அச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி வேஷ்டி கட்டி விடவாடா அப்படின்னு கேட்டேன் நான். உடனே சரி அப்படின்ட்டாங்க. வீட்டில் பனியன்னு டவுசரோடு தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மனசு மாறிடக்கூடாதே அப்படின்ட்டு டக்குன்னு போய் ஒரு ஒயிட் கலர் ஷால் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வேஷ்டி மாதிரி கட்டி விட்டுட்டு அழகாகவுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கால் பாதம் அச்சு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து வந்துருந்துச்சு. இன்றைக்கி சின்ன பாப்பாவுக்கு இந்த வேஷ்டியெல்லாம் கட்டி விடவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலையில் பார்த்திங்கன்னா ஒரு குடுமி வேறு ஒன்று போட்டு விட்டுருந்தேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க புல்லாங்குழல் மாதிரி ஒரு ஸ்டிக்கு வேறு கையில் ஒன்று வச்சுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் மாதிரியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அந்த பாதம்லாம் போடவும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதத்துக்குமேவும் பூவெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து மாத்தோரணம்லாம் கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் உள்ள சாமிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பலகை வந்து எடுத்து வச்சுட்டேன், கிருஷ்ணர் வந்து சிலை வந்து வச்சு சாமி கும்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அழகாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு என்கிட்ட வந்து இந்த பட்டு துணி வந்து இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி பின்னாடி போட்டு விட்டுட்டு 2 சைடுமே பார்த்திங்கன்னா தோரணம் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பெரிய பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு சின்ன கிருஷ்ணர் சிலை இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பாப்பாவே அதை வந்து உடச்சிட்டாங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து கிருஷ்ணர் சிலையும் இல்லை, ஃபோட்டோவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் சரி வாங்குவோமே அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டும் நாளே போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது முகமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் முகமே ஒரு அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். அப்படியே கிருஷ்ணருக்கு சந்தன, குங்குமம், பூவெல்லாம் வச்சு பலகையில் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 சைடுமே பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெயில் அதை வந்து பார்த்திங்கன்னா மதியமே வந்து நான் நெய் எடுக்கிறப்ப ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பால்கோவா பண்ணியிருந்தேன்னா அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு. சுண்டலுமே பண்ணியிருந்தேன், அதையுமே ஒரு சின்ன தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் கொய்யாப்பழம், கொஞ்சமாக மட்டும் திராட்சை பழத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பலகாரம் தான். நாளே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் கரெக்டாக விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்களுமே கொஞ்சம் பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் சீடை, கடல மிட்டாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. நல்லதாக போச்சு அப்படின்ட்டு அதையுமே அந்த தட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்திங்கன்னா திருப்தியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டோம். அந்த நிலவாசல்லேருந்து அந்த கிருஷ்ணர் பாதத்தை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் பாதமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து என்னையை தான் வந்து கிருஷ்ணர் பாதம் வந்து போட சொல்லுவாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா நான் தான் வந்து கிருஷ்ணர் பாதம் வந்து போட்டு விடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமேவும் எனக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த பாதம் வைக்கிறது அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறமே வருஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து நாங்கள் வந்து கொண்டாடிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக வந்து நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடியிருக்கோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெயுமே எடுத்து கொஞ்சமாக மட்டும்
மட்டும் கிருஷ்ணருக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. ரொம்ப வந்து திருப்தியாக இருந்துச்சு இந்த வருஷம் நாங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கொண்டாடினது. நீங்கள் எப்படிலாம் கொண்டாடினீங்க அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. பை பை.